கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த நாளிலும் நம்ம எல்லாருமாய் சேர்ந்து அவரை ஆராதிக்கும்படியாய், துதிக்கும்படியாய், மகிமைப்படுத்தும்படியாய் நம்ம எல்லாருமாய் இங்கே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் எல்லாரும் வீடுகளிலே ஆங்காங்கே தங்கி ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே கர்த்தருடைய கிருபை மாறாத பிரசனம் நம்மோடு கூட இருப்பதாக இந்த நாளிலும் ஆராதனைக்காக நம்மளுடைய மத்தியில சுகந்தி அவர்கள் ஆராதனை துவக்க ஜெபத்தை ஜெபிப்பார்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவை நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதால் இந்த நாளிலே கூட ராஜா அங்கங்கே நம்ம கூடி ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்த நீர் கொடுத்த நல்ல கிருபைக்காய் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளுடைய ஆராதனை ஆசீர்வதித்து கொடுங்க. நாங்கள் பாடல் போதையும் ஆண்டவரே ஆராதனை நேரத்தையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். செய்தி வேலை உடைய கருத்தில் கருதுமையா தேவதாசரை மறைத்து ஆவியானதாமே எங்களோடு கூட கருத்தை பேசும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே அவர்கள் வீட்டிலே இருந்தாலும் என் தேவன் மகிமையாய் பிரசனத்தால் அவரை மூடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிங்க. எல்லா தடைகளை இயேசுவின் நாமத்திலே மாற்றும்படியா ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாம் பாடி கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். இந்த நாளிலும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் கூட கர்த்தர் நம்மளை நல்ல ஜீவனோடு கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்மளையும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகிற தேவனுக்கு நாம் நன்றி சொல்லி, எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் அதை எல்லாவற்றையும் ஜெயித்து மேற்கொண்டு அவை எல்லா பலிகளை கடந்து போவதற்கு கர்த்தர் நம்ம உதவி செய்கிற தேவனாய், எபினேசராய் நம்மை நடத்தி வருகிற தேவனாய் இருக்கிற ஆண்டவரை நாம் பாடி மகிமைப்படுத்த போகிறோம். 1000 நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட என்று தன பாடலை எங்களோடு கூட சேர்ந்து இணைந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் பாடி ஆராதிக்கிறோம்.
நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் பைபிள்ல, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவேன்னு சொல்லி. அந்த ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்கு ஏற்ப நம்மளை இதுக்கப்புறம் ஆண்டவர் நம்மளை வாளாக்காமல் நம்மளை தலையாக்க போறாரு. நம்ம கீழாகாம நம்ம வாழ்க்கையில நம்ம மேலாக போகிறோம். எவ்வளவு பெரிய கோலியாத்து மாதிரி பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் தாவீதோடு ஆண்டவர் இருந்த மாதிரி நம்மளோடு இருந்து எல்லாவற்றையும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு பலன் கொடுப்பாரு. இந்த ஹல்லேலூயா துதி உமக்கே, வாளாக்காமல் நம்மை கர்த்தர் தலையாக்குவார் என்ற பாடலை பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அவர் மாறப்போவதே இல்லை. வாளாக்காமல் என்னை தலையாக்குவார், நம்ம கீழாகாமல் நம்மை மேலாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். அரக்கன் கோலியாத்தை சிறிய தாவீதுக்குள் வைத்திருக்கிறார். அவன் அழிக்கும் வல்லமைய சிறிய தாவீதுக்குள்ள வைத்தார். அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தான். ஒரு ஆடு மேய்க்கிற சிறுவனை கொண்டு ஒரு பெரிய கோலியாத்தை வீழ்க்க கர்த்தர் பெரியவராய் இருந்தார். அதே தேவன் இன்றைக்கும் நம்மத்திலே இருக்கிறார். அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் இப்பொழுது அவர் நம்மத்திலே நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளுடைய எல்லா சூழ்நிலைகளும் அறிந்திருக்கிறார். நமக்கு முன்பதாக எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், அது பெரிய அரக்கன் கோலியாத்தை போன்ற சூழ்நிலையாக இருந்தாலும், எல்லாவற்றையும் தகுதி பொடியாய் மாற்ற கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய கிருபை, அவருடைய மகிமை, அவருடைய மாறாத பிரசனம் எப்பொழுதும் நம்மளோட கூட இருக்கிறது. அதுதான் நம்ம பாடல எப்படியாவது படிக்கிறோம். இன்னும் நான் அழியல, இன்னும் தோற்று போகல, ஆனாலும் வாழ்கிறேன். ஏன் 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 எல்லாம் உங்களுடைய கிருபை மாத்தணும். நம்ம எல்லாருமாய் முழங்கால் பண்ணிட்டு கொஞ்ச நேரமாய் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். இந்த பாடலை பாடும் பொழுது நம்ம எல்லாரும் நம்மை நாமே மறந்தவர்களாய் கர்த்தரை
மாத்திரமே நம் முன்னே வைத்துக் கொண்டு நம்ம எல்லாருமே கர்த்தரை நோக்கி ஆராதிக்க போகிறோம். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இன்னும் நான்
அப்பா எங்களுக்கு உண்மை விட்டா வேற யாருமே இல்லை ராஜா. ஆண்டவரே நீர் மாத்திரம் தான் எங்களுக்கு ஆண்டவரே தகப்பன், எங்களோட தாய் தந்தை, ஆண்டவரே எங்களுடைய சொந்த பந்தம், ஆண்டவரே எல்லாமே நீர் தான் ராஜா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. எங்கள் நம்பிக்கை நீதாமே ஆண்டவரே, எங்கள் கோட்டை நீர், எங்கள் அரண் நீர், எங்கள் துருகம் நீர், எங்கள் பாதுகாவலர் நீர். அப்பா உமக்கு நன்றி நன்றி ஆண்டவரே. அன்னைக்கு ஆண்டவரே மோசையோட வாக்கு பண்ணினவர், யோசுவாவோடு கூட இருந்தவர், இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்றவர். அப்பா அதே தேவன் இன்றும் எங்கள் மத்தியில இருந்து கொண்டிருக்கிறேன். உம்மை நம்பின பிள்ளைகளை ஒரு நாளில் கைவிடாத தேவன், உம்மை நம்பின பிள்ளைகளுக்கு குறைவே இல்லப்பா. ஆண்டவரே எங்களை நீ விட்டுக் கொடுக்காதவர், இதுவரை எங்களை பாதுகாத்தவர், நீர் எங்களை நடத்தினவர் அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நம்பினவர்களை கைவிடாதவர். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் கேடகம் நீர், எங்கள் துருகம் நீர், எங்கள் தஞ்சம் நீர் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே உமக்கு மறைவாய் நாங்கள் எங்கே ஓடுவோம் அப்பா? எங்களுக்கு எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. இயேசுப்பா நீதாமே ஆண்டவரே. நாங்கள் ஒருவேளை உம்மை விட்டு வழி மாறி போனாலும், எங்களால் இந்த உலகத்துல வாழவே முடியாத சூழ்நிலையிலும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவன். நாங்கள் தலை குனிந்து நின்ற போதிலும் எங்களை தலையை உயர்த்தி வைத்தவனே. நாங்கள் வேண்டிக் கொள்கிற எல்லாவற்றையும் எங்களோட வாழ்க்கையில நீர் நிறைவேற்றி தருகிறவன். அப்பா உண்மை நாங்கள் நன்றியுள்ள இதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை நீ ஒருபோதும் விட்டுக் கொடுக்காதவர், எங்களை நடத்துகின்றவர், எங்களை பாதுகாப்பவர் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கைவிட்டாலும் கர்த்தர் ஒருவர் மாத்திரம் எங்களை சேர்த்துக் கொடுக்கிறவர், எங்களை நீர் விட்டுக் கொடுக்காதவர். உண்மை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே, உண்மை துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
ஹalleluya உமக்கு நன்றி நன்றி தகப்பனே. ஹalleluya ஸ்தோத்திரம் அப்பா. விட்டு கொடுத்தானவர் நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதியே. என்னை விட்டு கொடுத்தானவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதியே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை வழி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். நான் தலைமுடிந்த போது என்னோடு கொடர்ந்தீர். நான் துணிந்திருந்தேன் என் தலையை உயர்த்தினீர். நான் தலைமுடிந்த போது என்னோடு கொடர்ந்தீர். நான் துணிந்திருந்தேன் என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். என்னை விட்டு கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகின்றீர். நான் நினைப்பதற்கும் மேலாய் என்னை ஆசீர்வதிக்கின்றீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். என்னை விட்டுக் கொடுக்காதவர் என்னை நடத்துகின்றவர் என்னை பாதுகாப்பவர் என்னை கருதினீர். ஆமென் ஆண்டவரே. எங்களை விட்டுக் கொடுக்காதவர் நீர் எங்களை நடத்துகிறவர் எங்களை பாதுகாப்பவர் நீர் ஒருவர் தான். இந்த உலகத்தில் எங்களை எல்லாரும் கைவிடலாம் ஆண்டவரே. நாங்கள் நம்பினவர்கள் எல்லாரும் எங்களை கைவிட்டார்கள். நீர் ஒருவர் மாத்திரம் கைவிடாதவர். ஓ ஹalleluya உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் தகப்பனே. எத்தனையோ பேர் கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு நீங்க தந்தீங்களே. உமக்கு நன்றி தகப்பனே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஓரி மானரதா கலரபா. ஹalleluya ஹalleluya. நீ பெரியவர், நீ சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன். ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாட்களிலே ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே இந்த சென்னையிலே அப்பா, எங்கள் சென்னை பட்டணத்திலே இந்த கொரோனா வைரஸ் நிமித்தமா அநேகர் பாதிப்புக்குள்ளாகி கொண்டிருக்கிறார்கள் அப்பா. என் தேவன் நீர் இறங்கி பாருங்கப்பா. எங்களை கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. ஆண்டவரே இம்மட்டும் நீர் விடுதலை தந்தீரே, இம்மட்டுமாய் நடத்தி வந்தீரே. இனிமேல் எங்களை பாதுகாப்பீராக. எங்கள் ஜனங்களை ஆண்டவரே நீங்க ரட்சிங்கப்பா. ஆண்டவரே உங்களுடைய கிருபையால பாதுகாப்பீராக. ஆண்டவரே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீர் ஒருவர் தான் பாதுகாக்கிறவர் என்பதை உணர்ந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. நீரே மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க தகப்பனே. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே மீதியான எல்லாவற்றும் தாக்கி உங்க கர்த்தர் சமர்ப்பிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே எங்களுக்கு வேண்டிய மண்ணாக எங்களுக்கு தள்ளுவீராக. பேசுகிறதான தாசனை மறைத்து எங்க தெய்வ ஆவியானவர் தாமே வெளிப்பட வேண்டுமா சொல்லிக்கிறோம். கர்த்தருடைய கிருபை மாறாத பிரசன்னம் ஆண்டவரே சப்பா. ஆண்டவரே யாரத்தை முழுவதுமாய் ஆண்டவரே இறங்கி வருவதாக அப்பா இந்த கிருபையால மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளலாம். ஆண்டவரே நாங்கள் கேட்டவைகள் கேட்க மறந்த யாவற்றையும் எங்களுக்கு காட்டி செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென்.
பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரை ஆராதித்தோம். இப்பொழுதும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக போகிறோம். இப்பொழுதும் உங்க மத்தியில் எடுத்துக் கொள்கிற தலைப்பு அந்தரங்க வேண்டுதல். ஜெபத்திலே அநேக விதங்கள் இருக்கிறது. வேண்டுகிற வேண்டுதல்கள் அநேக விதங்கள் இருக்கிறது. இங்கு நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். அந்தரங்க வேண்டுதல் என்ன? தான் செபிப்பது வேற யாருக்கு என்ன செய்யாது? தெரியாது. அவன் வேண்டுகிற வேண்டுதல் வேற யாருக்கும் தெரியாது. அதான் அந்தரங்க வேண்டுதல். இங்கு வாசிக்கிறோம், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். தண்டனையின் மத்தியில் வேண்டுதல் வருமா என்றால் கேள்விக்குறிதான். நான் தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன், எனக்கு கோபம் தான் வரும். ஆனா இங்கு வாசிக்கிறோம், தண்டனையின் மத்தியில், அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க. நெருக்கத்தில் உம்மை தேடினார்கள், உம்முடைய தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அந்தரங்க வேண்டுதல் செய்தார்கள். என்ன தண்டனை? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் போயிருப்பதற்கு காரணம் என்ன? இப்பொழுது வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததியார் தங்களுடையதல்லாத அந்நிய தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உத்தரவுகள் என்று நிச்சயமாய் நீ அறிய கடவாய் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு ஆபிரகாமை பார்த்து ஆபிரகாம் செய்த சிறிய தவறின் நிமித்தம் ஆல்ரெடி சமூகத்தில் பலி செலுத்த வேண்டிய விதத்தில் அவன் பலி செலுத்தவில்லை. பலி செலுத்தும் பொழுது நிர்விசாரமாய் இருந்தது நிமித்தம் ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததியார் தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்திலே 400 வருஷம் உபத்திரவப்படுவார்கள் என்கிற ஒரு பெரிய தண்டனையை சந்ததியார் அனுபவிப்பார்கள் என்று சொன்ன வார்த்தையின்படியே இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில 400 வருஷம் அடிமைகளாய் உபத்திரவத்தோடு வேதனையோடு கடந்து போய் கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட உபத்திரவமான சூழ்நிலையிலே, வேதனையான நிலையிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவரை பார்த்து அந்தரங்கத்தில் வேண்டுதல் செய்தார்கள். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து வாசிக்க கேட்போம். அப்பொழுது கர்த்தர் எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை என்ன செய்தேன்? நான் பார்க்கவே பார்த்தேன். ஆலோட்டிகள் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். போதும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர்களுடைய கூக்குரலை கேட்டேன், அவர்கள் படுகிற பாடுகளை பார்த்தேன் என்று ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். அவர்கள் படுகிற வேதனையை நான் பார்த்தேன், கூக்குரலை கேட்டேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில இப்படிப்பட்ட வேதனையான சூழ்நிலை கடந்து போகும் பொழுது அவர்கள் செபிப்பதற்கு, அவர்கள் ஆண்டவரை ஆராதிப்பதற்கு, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவதற்கு அவர்களுக்கு ஆலயம் இல்லை, செபிப்பதற்கு அனுகூலமான சூழ்நிலை இல்லை. அடிமைகள். அவர்கள் நினைத்த எந்த ஒரு காரியத்தையும் சுயமாய் செய்வதற்கு எந்த ஒரு சூழ்நிலைகளும் அவர்களுக்கு இல்லை. அப்படிப்பட்ட நிலையிலே அந்தரங்கத்தில் ஆண்டவரை பார்த்து கூக்குரலிடுகிறதை, வேண்டுகிறதை பார்க்கிறோம். இன்றைக்கு அநேகர் சொல்லுகிறார்கள், எனக்கு செபிப்பதற்கு நேரம் இல்லை, சரியான வசதி இல்லை, ஆலயம் திறக்கப்படவில்லை, எப்படி ஆண்டவரை ஆராதிப்பது, எனக்கு அனுகூலமான சூழ்நிலை இல்லை. இல்லை பிரியமானவர்களே, எந்த நிலையிலும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை ஆராதிப்பதற்கோ
கர்த்தருடைய சமூகத்தில் வேண்டுவதற்கோ சூழ்நிலை உனக்கு சாதகமா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு நாள் நினைக்க கூடாது. எனக்கு சூழ்நிலை எதிராக இருந்தாலும் நான் வேண்டுகிற வேண்டுதல் என் ஆண்டவருக்கு தெரியும். அந்தரங்கத்தில் வேண்டுகிற என் வேண்டுதலுக்கு என் ஆண்டவர் பகிரங்கமாய் ஒரு பதிலை கொடுக்க போகிறார் என்கிற விசுவாசம் நமக்குள்ளே கடந்து வர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படித்தான் தண்டனை அவர்கள் மேல் இருக்கையில் அடிமைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, வேதனையின் ஊடாய் கடந்து போய் கொண்டிருக்கும் பொழுது எதுவும் அவர்களுக்கு சாதகமாய் இல்லை. எந்த சூழ்நிலையும் அவர்களுக்கு சாதகமாய் இல்லை. எல்லாம் அவர்களுக்கு எதிராக இருந்தது. எல்லா சூழ்நிலையும் அவர்களை எதிர்க்கிற ஒன்றாய் இருந்தது. ஆனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் ஒவ்வொரு நாளும் அந்த பாடுகளை சகிக்கும் பொழுது, வேதனைகளை சகிக்கும் பொழுது ஆண்டவரை நோக்கி வேண்டுகிற கூக்குரல் இடுகிற அந்த வார்த்தையை, அவருடைய செபத்தை என் ஆண்டவர் கேட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வீடுகளிலே நீ செபிக்கிற செபம், நீ வேண்டுகிற வேண்டுதல் ஒருவேளை யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம். நான் வேண்டுகிற வேண்டுதல் யாருக்கும் தெரியாது, என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, என் பாடுகள் யாருக்கும் தெரியாது என்கிற நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கலாம். ஆனால் உன் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்கிறார். உன் கண்ணீரை என் ஆண்டவர் கேட்கிறார். நீ அந்தரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதல் என் ஆண்டவருக்கு தெரியும். உன் குடும்பத்தில் இருக்கிற உன் தாய்க்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம், உன் தகப்பனுக்கு தெரியாமல் இருக்கலாம். மனைவி செபிப்பது, மனைவி வேண்டுவது கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்தரங்கத்தில் வேண்டுதல், தனிமையில் யாருக்குமே தெரியாத ஒரு வேண்டுதல் செய்கிறேன், என் வேண்டுதல் கேட்கப்படுமா? நிச்சயம் உன் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்பார். அந்தரங்கத்தில் வேண்டுகிற உன் வேண்டுதலுக்கு என் ஆண்டவர் பகிரங்கமாய் ஒரு பதிலை கட்டளையிடுவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அந்தரங்கத்தில் செபித்தாலும் அந்த செபத்திற்கும் அந்த வேண்டுதலுக்கும் பதில் தருகிற தேவன் நம்முடைய ஆண்டவர். இங்கு பார்க்கிறோம், அந்தரங்கத்தில் அவர்கள் வேண்டுதல் செய்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு மனம் இறங்கினார், அவருடைய வேண்டுதலை கேட்டார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரல் தேவ சமூகத்தில் வந்து எட்டினது. அவர்களுக்காக மோசேயை ரட்சகனாய் அனுப்பினார். அதே ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்திற்கு அவர்களை கொண்டு போய் அவர்கள் குடியிருக்கும்படியாய், அவர்கள் ஆசீர்வாதமாய் ஜீவிக்கும்படியாய் ஒரு வழிகளை உண்டாக்கி தந்தார். நமக்கும் ஒரு ஆசீர்வாதமான கானானை கர்த்தர் வைத்திருக்கிறார், பரம கானான். அந்த கானானுக்கு நாம் கடந்து போக வேண்டுமேயானால் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை, இறுக்கமான வழிகளை நாம் கடந்து போய் சீக்கிரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவான வரப்போகிறார். நமக்கென்று வைத்திருக்கிற கானானுக்கு நாம் பிரவேசிக்க போகிறோம். ஹல்லேலூயா. அப்படியானால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நான் அந்தரங்கத்தில் வேண்டுகிற என் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்பார். சூழ்நிலை நமக்கு தடையா இருக்கும், சூழ்நிலை ஒருபோதும் நமக்கு சாதகமாக இருக்காது, சூழ்நிலை நாம் நினைப்பது போல் நமக்கு இருக்காது. ஆனாலும் நான் எந்த நிலையில் இருந்தாலும் என் வேண்டுதல் தேவ சமூகத்தில் எட்டுகிற ஒன்றாக இருக்க வேண்டும் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் இல்லை. இன்னொரு சம்பவத்தை நாம் வாசிக்கலாம். எஸ்தருடைய புத்தகம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கிறோம். எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை பார்த்து, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். நீ கேட்பது என்ன? நீ ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் கிடைக்கும் என்றார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ராஜாதியாகிய எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் பாதி மட்டும் கேட்டாலும் நான் உனக்கு தருவேன் என்பதாய் இங்கு ராஜா எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2ஆம் நாள் விருந்தில் முதல் நாளும் கேட்கிறார் ராஜா, உன் வேண்டுதல் என்ன? நீ சொல். ஆனால் ராஜாதியாகிய எஸ்தர் ஒன்றுமே சொல்லவில்லை. 2ஆம் நாள் விருந்திலே கேட்கிறார், உன் வேண்டுதல் என்ன? வாசிங்க. 2ஆம் நாள் விருந்தில் திராட்சரசம் பரிமாறப்படுகையில் ராஜா எஸ்தரை நோக்கி, எஸ்தர் ராஜாத்தியே, உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். கவனிங்க, இப்பொழுதும் 2ஆம் நாள் விருந்திலும் ராஜாத்தி எப்படி இருக்கிறாங்க? அமைதியாவே இருக்கிறாங்க. அடுத்து 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். எஸ்தரை நோக்கி, ராஜாவின் மற்ற
உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கட்டளையிடப்படும். கவனிங்க, திரும்ப 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 இந்த ராஜா எஸ்தரை பார்த்து, ராஜாத்தியாய் எஸ்தரை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? இப்படி ஒரு கேள்வியை ராஜாவாகிய எஸ்தருடைய கணவர் கேட்பதற்கு முன்பாக இந்த எஸ்தர் அந்தரங்கத்தில் ஆண்டவரை பார்த்து வேண்டிக் கொண்டிருந்தது யாருக்கும் தெரியாது. ஆமென், ஹல்லேலூயா. ராஜாவை பார்ப்பதற்கு முன்பாக, ராஜாவினிடத்தில் தன் வேண்டுதலை சொல்வதற்கு முன்பாக, ராஜா எஸ்தர் ராஜாவை பார்த்து உன் வேண்டுதல் என்ன என்று கேட்பதற்கு முன்பாக இந்த எஸ்தர் 3 நாள் என்ன செய்தால்? உபவாசத்தோடு தேவ சமூகத்தில் அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஹல்லேலூயா. அப்படி வேண்டுதல் செய்தபடினால்தான் ராஜா சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? எதுவாக இருந்தாலும் சரி, நான் உனக்கு தருகிறேன். அப்படிப்பட்ட வார்த்தை வருவதற்கு காரணம் என்ன? இவள் அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்தார். ஆகையினால்தான் ராஜாவுடைய வாயிலிருந்து உன் வேண்டுதல் என்ன என்று கேட்கிற அளவுக்கு ஆண்டவர் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். இன்றைக்கும் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, வேலையில உனக்கு பிரச்சனை இருக்கிறதா? வேலை செய்த இடத்துல பலவிதமான இக்கட்டான நிலையில் கடந்து போய் கொண்டிருக்கிறாயா? பயத்தோடு என்ன செய்ய போகிறோம், என்னுடைய மேல் அதிகாரியை நான் எப்படி பார்ப்பேன் என்கிற நிலையில் வேதனையின் கூட கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? மேல் அதிகாரியை பார்ப்பதற்கு முன்பாக அந்தரங்கத்தில் ராஜாதி ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவரை நோக்கி பார்க்க, நம்ம ஆண்டவரை நோக்கி பார்த்து விட்டு ஆண்டுடைய சமூகத்தில், ஆண்டவரே இந்த வழிகளை எனக்கு சாதகமாய் மாற்றித்தார் என்று சொல்லி செவித்து விட்டு கடந்து போனால், எந்த அதிகாரி உனக்கு விரோதமாய் இருக்கிறார்களோ அதே அதிகாரி உனக்கு சாதகமாய் மாறுவார்கள். ஹல்லேலூயா. அப்படியானால் அந்த ரங்கத்தில் நான் செபிக்க வேண்டும். அந்த ரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதலை என் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். எஸ்தர் ராஜாவை பார்ப்பதற்கு முன்பாக தனிமையிலே 3 நாள் உசியாமலும் புடியாமலும் ஆண்டவரை நோக்கி அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்தார். ஆகையினால் தான் ராஜா சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? அது உனக்கு கொடுக்கப்படும். இன்றைக்கும் ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உன் வேண்டுதல் என்ன? அந்த ரங்கத்தில் வேண்டிக் கொண்டிருக்கிறாயே, அந்த வேண்டுதல் என்ன? அது உனக்கு தரப்படும், அது உனக்கு கொடுக்கப்படும் என்று இந்த நாளிலே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எப்பேற்பட்ட வேண்டுதலாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நிலையிலே நீ கடந்து போய் கொண்டிருந்தாலும் சரி, உன் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்டு அற்புதம் செய்வதற்கு வல்லமை உள்ளவர். அந்த ரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதல். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படி வேண்டிக் கொண்டிருக்கிறோம்? இன்றைக்கு அநேகர் தாங்கள் செபிப்பதை பெரிதா எண்ணி, நான் இப்படி செபிக்கிறேன், நீ அப்படியெல்லாம் செபிப்பதில்லை என்று மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டு குறையாக பேசுவதை நாம் பார்க்கிறோம். அந்த ரங்கத்தில் செபிக்கிற எந்த ஒரு மனிதனும் மற்றவர்களை குறை சொல்ல மாட்டான். வேதம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், வாசிக்கலாம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறது. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, கவனிக்கிறோம், மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம். கவனிங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ வேண்டிக் கொள்ளும் போது எப்படி இருக்க கூடாது? மாயக்காரர் போல. மாயக்காரன் என்ன அர்த்தம்? மாயக்காரன் ஏமாத்துவான், நடிப்பான். ஆண்டுடைய சமூகத்தில் நடிக்கிற நடிப்பு என்ன செய்யாது? ஒரு நாளும் எடுபடாது. ஆண்டவர் சொல்றாரு, நீங்க தொடர்ந்து வாசிங்க, மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். பெருமைக்காக ஒரு ஜெபம், பெருமைக்காக வேண்டுதல், பெருமைக்காக வேண்டுகிற வேண்டுதலையும் அவர் அறிவார். அந்த ரங்கத்தில் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலையும் அவர் அறிவார். இன்னைக்கு நம்ம எப்படி வேண்டுகிறோம்? இயேசு கிறிஸ்து சொல்றாரு, பெருமைக்காக ஜெபம் பண்ணாத, மற்றவர்கள் பாராட்ட வேண்டும் என்று சொல்லி பாராட்டுக்காக ஜெபிக்காத. அது ஒரு நாளும் உனக்கு பிரயோஜனம் அல்ல. கிரியை இல்லாத விசுவாசம் என்னது? செத்தது. நீ ஜெபிப்பது ஒன்றாக இருக்கிறது, நடந்து கொள்கிற நடைமுறையில் நடக்கிற அந்த நடத்தை வேறு விதமாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தாயிற்று. அடுத்த வசனம் வாசிக்கலாம்.
ஜெபம் பண்ணும்போது நீ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை என்ன செய்ய வேண்டும்? நோக்கி ஜெபம் பண்ணு. நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது ஆ, அந்தரங்கத்தில் பார்க்கிற அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் வெளிரங்கமா என்ன செய்வார்? உனக்கு பலனளிப்பார். இன்னைக்கு அப்படி செபிக்கிறோமா? அநேகரை பார்த்து சொல்கிறது, நான் இப்படி செபிக்கிறேன். நீ எல்லாம் ஜெபம் பண்றதே கிடையாது. அவன் ஜெபம் பண்றது உனக்கு தெரியுமா? உன்ன மாதிரி அவன் நான் ஜெபம் பண்றேன் சொல்ல கூட இருக்கலாம். அநேகர் அப்படித்தான் தங்களை தாங்களே பெருமையா நான் செபிக்கிறேன். நான் எப்படி செபிக்கிறேன் தெரியுமா? எத்தனை முறை பைபிள வாசிக்க தெரியுமா? நீ பைபிள வாசித்து என்ன பண்ணணும்? பைபிள் இருக்கிற அர்த்தம் தெரியணும். ஒரு முறை வாசித்தாலும் உனக்கு பைபிள் இருக்கிற ரகசியம் தெரியணும். பைபிளுடைய ஆழமான சத்தியம் தெரியணும். 10 முறை வாசித்திருக்கேன், ஆனா 10 முறை வாசித்தாலும் பிரசங்கிக்கிற பிரசங்கம் தெரியாது. 10 முறை வாசித்தாலும் அந்த 10 முறை எத்தனையோ தடவை நானு ஏதோ கடமைக்கா கடகடன்னு வாசித்துட்டு போறது, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. அது போல மணிக்கணக்கா ஜெபம் பண்றேன்னு சொல்லிட்டு மணிக்கணக்கா ஏதோ ஒண்ணு சொல்றது, ஆனா வாழ்க்கையில நடைமுறை காரியங்களில சரியான விதத்துல இல்ல அப்படின்னா ஆண்டவர் சொல்றார், நீ மாய்மாலக்காரன், நீ ஜெபிப்பதுல பிரயோஜனம் இல்லை, அதுல உன் வாழ்க்கைக்கு தேவை எந்த ஒரு ஆசீர்வாதமும் கிடைக்காது. ஆண்டவர் சொல்றாரு. இன்னொரு இடத்துல நீங்க பவுல் விவனமாய் சொல்கிற வாசிக்கலாம். ரோமனுடைய புத்தகம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8:27. ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை என்ன செய்கிறவர்? ஆராய்ந்து பார்க்கிறவர். அப்ப நீ என்னதான் வேண்டுதல் செய்தாலும் உன் இருதயம் எப்படி இருக்குது, உன் இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்குது, அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். கருமையானவர்களே, மனுஷர் காணும்படியாய் ஜெபிக்கிற ஜெபம் அல்ல, மனுஷர் பார்க்கும்படியாய் வேண்டுகிற வேண்டுதல் அல்ல. ஒருவேளை நீ ஜெபிப்பது யாருக்குமே தெரியாமல் இருக்கலாம், ஆனா உன் உள்ளம் உடைந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கிற, ஆண்டவரை நோக்கி அணுகிற, அந்தரங்கத்தில் வேண்டுகிற ஒரு வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்பார், உனக்கு பதில் தருவார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஊமையை சொன்னார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். கவனிங்க, தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, கவனிக்கிறோம், நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்னா தான் உங்களுக்கு இந்த வசனம் புரியும். தங்களை நீதிமான்கள் என்று நம்பி. அப்படின்னா நிறைய பேர் எப்படி நினைக்கிறாங்க, நான் மட்டும்தான் உலகத்தில் நீதிமான், மற்றவெல்லாம் பாவி, மற்றவெல்லாம் பரலோகத்துக்கே வரமாட்டான் அப்படின்னு நினைக்கிறவர்கள் அற்பமாய் இப்படி நினைச்சு மற்றவனை அற்பமா எண்ணின சிலரை குறித்து. அப்படிப்பட்ட கேட்டகரியில இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்களிலே ஒரு குரூப் இருந்திருக்கு. ஆகையினால்தான் ஆண்டவர் சொல்றார், தங்களை நீதிமான் என்று எண்ணி மற்றவர்களை அற்பமா எண்ணுகிற சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். தேவனே இந்த ஆயக்காரனை போலவும் கவனிங்க, ஜெபம் பண்றவன் எப்படி ஜெபம் பண்ணோம்? ஆண்டவரே, நாளுக்காய் நன்றி, எனக்கு சுகம் கொடுத்தீர், பலன் கொடுத்தீர், உமக்கு நன்றியும் ஜெபம் பண்ணணும். ஆனா எப்படி ஜெபம் பண்றானா, அங்க பாருங்க, பரிசேயன் நின்று தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களை போலவும் இந்த ஆயக்காரனை போல பக்கத்துல இருக்க ஆலயம் சேர்த்து கனெக்ட் பண்ணுறது. இவன மாதிரில இல்ல ஆண்டவரே, நீ இவன மாதிரி இருக்கியா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தெரியும். நீ என்ன ஆண்டவர் சொல்றது? நிறைய பேர் இப்படிதான் சொல்றது, நான் மட்டும் எல்லாம் கரெக்டா இருக்கேன். ஆயிரம் ஆண்டு சொல்றார், நீதிமான் என்று தங்களை நீதிமான் என்று நம்பி அவங்களுக்கு அவங்களே நம்பிக்கிறாங்க, நான் நீதிமான், மற்றவனை காட்டு நல்லா ஜெபம் பண்றேன், மற்றவனை காட்டு நல்லா வேதம் வாசிக்கிறேன், மற்றவனை காட்டு எல்லாத்துக்கும் நான் கரெக்டா இருக்கேன். இல்ல, அது ஆண்டவர் சொல்லணும்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு வேதம் சொல்லுகிறது மற்றவனை குறையாக சொல்லுகிற காரியத்தை பார்க்கிறோம். அந்த தொடர்ந்து வாசிங்க. இந்த ஆயக்காரனை போலவும் இராதவன் உமக்கு சோத்தரிக்கிறேன். கவனிங்க, அவர் சொல்றாங்க, வாரத்தில் 2 தடவை என்ன செய்கிறேன்? உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமம் கொடுக்கிறேன். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். கவனிங்க, இது பெருமைக்காக ஜெபிக்கிற ஜெபம். இன்றைக்கு இது போல அநேகர் ஜெபிப்பார்கள். மற்றவர்கள் அவர்களை புகழ வேண்டும், அவர்களை மேன்மையா எண்ண வேண்டும். ஐயோ, இந்த சகோதரை போல ஜெபிப்பவர் உண்டா? ஐயோ, இந்த சகோதரியை போல ஜெபிப்பவர் உண்டா? வேத வாசிப்பவர் உண்டா? இல்லை. அந்த பெருமைக்காக அல்ல. நான் அந்தரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்பார். என் வேண்டுதல் என் ஆண்டவருக்கு தெரியும். ஒருவேளை மற்றவங்க நம்ம ஏளனமா பார்க்கலாம், நம்மளை குற்றப்படுத்தலாம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ அந்தரங்கத்தில் வேண்டுகிற உன் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்பார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஆயக்காரன் தூரத்தில் நின்று, கவனிங்க, இருதயம் உடைக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ஆயக்காரன் ஜெபிக்கிறான். தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனே பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் ஜெபிக்கிறான், பாவியாகி என்மேல் கிருபையாயிரும். நான் மற்றவனை போல நீதிமான் அல்ல, நான் பெருமை பாராட்டுவது என்னிடத்தில் ஒன்றுமில்லை, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைக்காக ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கிறேன் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட வேண்டுதல் தான் ஆண்டவர் அங்கீகரித்தான். தொடர்ந்து வாசிங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. அப்படியானால் உன்னை நீ உணர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிற ஜெபம் உன்னை உணர்த்த வேண்டும். உனக்குள்ள அந்த உணர்வு வர வேண்டும். மற்றவர்களை குறை சொல்லுகிற எண்ணம் எனக்கு வரக்கூடாது என்கிற அந்த ஒரு நிலை வந்தால்தான் உன் ஜெபம் கேட்கப்படும். நான் நீதிமான், மற்றவர்களெல்லாம் பாவி அப்படின்னு ஒரு நாள் நினைக்க கூடாது. அதைத்தான் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்தரங்கத்தில் நாம் வேண்டுகிற வேண்டுதல்களை கர்த்தர் கேட்பார். வேதம் நிபந்தமாய் சொல்லுகிறது. தானியேலுடைய புத்தகம் 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கிற போதே கட்டளை வெளிப்பட்டது போதும். கவனிங்க, அந்தரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதல்களை ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்? வேண்டிக் கொள்ள தொடங்குவதற்கு முன்பாகவே உன் வாயிலிருந்து என்ன வேண்டுதல் வரப்போகிறது என்று சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவரை ஒரு நாளை ஏமாற்ற முடியாது. நம்ம என்ன நிலையில வந்திருக்கிறோம், நம்ம செயல்பாடுகள் என்ன, நம்ம கிரியை என்ன, எப்படி ஜெபம் பண்றோம், எதற்காக ஜெபம் பண்றோம், மற்றவர்களுக்கு நம்ம எப்படி நடந்து கொள்கிறோம், எல்லாம் ஆண்டவருக்கு தெரியும். ஆகையால்தான் தானியேல் ஜெபிப்பதற்கு முன்பாகவே அவனை குறித்து அவனுடைய ஜெபத்திற்கு எப்படி பதில் வருதுன்னு சொல்றாரு பாருங்க. நீ மிகவும் பிரியமானவன், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் கர்த்தருடைய சமூகத்தில் அந்தரங்கத்தில் வேண்டுகிற வேண்டுதலுக்கு என் ஆண்டவராகிய தேவன் வெளிரங்கமாய் பதிலை தருவார். இன்றைக்கும் அந்தரங்கத்தில் யாருக்கும் தெரியாமல் கண்ணீரோடு என் வேண்டுதல் யாருக்கும் தெரியாது, என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, நான் படுகிற வேதனை யாருக்கும் தெரியாது என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உன் வேண்டுதலை என் ஆண்டவர் பார்க்கிறார், உன் வேண்டுதலை என் ஆண்டவர் கேட்கிறார். நிச்சயம் இந்த நாளிலே இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கிலும் அற்புதம் செய்வதற்கு என் ஆண்டவர் பெரியவர். உன் வேண்டுதலுக்கு பதில் தருவார், அற்புதம் செய்வார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. உன்னை பார்த்து மாற்ற சொல்கிறார், நீ வேண்டிக் கொள்ள தொடங்கியதற்கு முன்பாகவே உன்னுடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி நம்மை பார்த்து மாற்ற சொல்கிறார். ஆகையினால் கர்த்தருடைய சமூகத்திலே அந்தரங்கத்தில் வேண்டுதல் செய்கிற அந்த வேண்டுதலை போல நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கிறது. அந்த வேண்டுதலை கேட்டு நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை இந்த நாட்களில் செய்ய முடியாது. கர்த்தருடைய சமூகத்தை காத்திருப்போம், அந்தரங்கத்தில் வேண்டுதல் செய்வோம். நம்முடைய வேண்டுதல் தேவ சமூகத்தில் போய் எட்டும். நம்முடைய வேண்டுதலை கேட்டு நம்முடைய ஆண்டவர் நிச்சயம் பதில் தருவார் என்பதிலே எந்த ஒரு சந்தேகம் இல்லை. அப்படி வேண்டுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இருக்கிற இடத்துல ஒருவேளை பல நாட்களால் கண்ணீரோடு
யாருக்கும் தெரியாமல் அழுது கொண்டிருக்கிறேனே, என் அழுகைக்கு ஒரு பதில் கிடைக்காதா, என் வேண்டுதல் கேட்கப்படாதா என்று சொல்லி வேதனையோடு காத்திருக்கிற கருமையான சகோதரே சகோதரியே, நிச்சயமா அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்கிற உன் வேண்டுதலுக்கு என் ஆண்டவராகிய தேவன் வெளிரங்கமாய் பதிலை கொடுப்பதற்கு வல்லமை உள்ளவர். மற்ற மனுஷர்களுக்கு முன்பாக நிற்பதற்கு முன்பாக ஆண்டுடைய சமூகத்தில் அந்த ரங்கத்தில் வேண்டுதல் செய்துவிட்டு எந்த சூழ்நிலையிலும் கடந்து போனால் கர்த்தர் உங்களுக்காக ஒரு அற்புதத்தின் வழியை திறந்து வைப்பார். ஒரு திறந்த வாசல் உங்களுக்காக வைப்பான். அது ஒரு மனிதனும் புட்ட முடியாது. நம்முடைய ஆண்டவர் பெரியவர். எல்லா ஜெபம், ஆண்டவரே நான் மற்றவர்களை குறை சொல்லி நான் தான் நல்லா ஜெபம் பண்றேன் என்று சொல்லி மற்றவர்களை அற்பமா எண்ணாத அளவுக்கு எப்பொழுதும் என்னை நான் உணர்ந்து கொள்ள உமக்கு பிரியமாய் ஜீவிக்க நீ விரும்புகிறபடி வாழ எனக்கு உதவி செய்கிறார். பெருமைக்காக அல்ல ஆண்டவரே, நீர் கிருபையாய் எங்களை ரசித்திருக்கிறீர் ஆண்டவரே, நீ கிருபையாய் எங்கள் மேல் அன்பு கூர்ந்திருக்கிற ஆண்டவரே, அந்த கிருபையை உணர்ந்து உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ ஆண்டவரே, உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை ஆண்டவரே, எங்கள் ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் உங்க சமூகத்துல ஜீவ பலியாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அந்த ரகத்தில் வேண்டுகிற எல்லா வேண்டுதல்களையும் நிறைவேற்றி தருகிறார். நிறைவேற்றி தரப்படுறதுக்கு ஆசிர்வதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்ட விதத்துல அவர்கள் அழுது கொண்டிருக்கிற அழுகைக்கு பதில் கொடுப்பீராக. அவர் வேண்டுதலை நிறைவேற்றி தருவீராக. வெளிரங்கமான ஒரு பதில் உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். நன்மை உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். விடுதலை உண்டாக போறதுக்காய் ஸ்தோத்திரம். கரத்தை நீட்டி ஆசீர்வதிப்பீராக. வேண்டுதலை கேட்டு பெரிய காரியங்களை இப்படி பிள்ளைகள் பெற்றுக்கொள்ள போறதுக்காய் ஸ்தோத்திரம். கிருபையின நிறம் பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு நோய் பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவின் அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்நியநோய்க்கும் காவல் சமாதானம் கர்த்தராகிய இயேசுவினுடைய வருகை பெற்றிருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.